ஏழிலே கேது, 7ஆம் இடம் ஒரு மனிதனுடைய நேரடியாக மறுமுனை. ஜாதகர் வாழ்க்கையில் யாரை சந்தித்தாலும் இந்த 7ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். 7ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்லாம் நல்லா இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய கணவனையும் மனைவியையும் குறிக்குது, நண்பர்களை குறிக்குது, ஒப்பந்ததாரர்களை குறிக்கிறது, கூட்டாளிகளை குறிக்கிறது. தொழிலெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல பண்றதெல்லாம் இந்த 7ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், ஞான கிரகம். எப்பொழுதுமே கேது அமர்ந்த பாவத்துல முதல்ல சிரமம், லேட்டா திருமணம், காலதாமதம், எல்லோருக்குமே லேட்டா பார்ட்னர் அமையுது. காலதாழ்த்தி அமைச்சாலும் நல்ல வாழ்க்கை துணைவர், நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர். ஏன்னா நிறைய பேர் பிஃபோரா திருமணம் எல்லாம் நடக்கும், ஆனா வாழ்க்கையில பார்ட்னர் வந்த பிறகு அவர் வாழ்க்கையே நரகமாக மாறி போகும். ரொம்ப சிரமம், பொருளாதாரத்திலும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனா இந்த கேதுல இருக்கிறவங்க ஆரம்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த 30 வயசுக்குள்ள எதுவுமே அமையாம வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருக்கும். ஆனா பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கை துணை, ஜாதகரை புரிந்து கொண்டு ஜாதகருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அமைவுகளை இந்த 7ல கேது கொடுக்கும். அது போல நண்பர்கள் ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, குறைந்த நட்பு வட்டாரங்களை கொண்ட நபராக இருப்பார்கள். ஆனால் குறைந்த நண்பர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களாக ஜாதகருக்கு அமைத்து கொடுக்கும். கேது இருக்கும் பொழுது திரிகோண தொடர்பிலே கேது 7ல இருந்ததுன்னா பார்ட்னரால எப்போயுமே ஆதாயம், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்னால ஆதாயம். ஒருவேளை அவயோகி தொடர்புல இருந்தா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செஞ்சு அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக மாற்றி